இந்த வீடியோவை ரொம்ப நேரம் பாருங்கன்னு சொல்கிறது கஷ்டம். பிகாஸ் என் முகத்தை அவ்வளோ நேரம் பார்க்க முடியாது. அண்ட் இதில் எடிட்டோ இல்லை வந்து நடுநூறில் மீம் ரியாக்ஷன்ஸோ எதுவும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த வீடியோவை கேளுங்க, ஒரு பாட்காஸ்ட் மாதிரி நினச்சி கேளுங்க. லாஸ்ட் எபிசோட் நீயா நான் ஷோவில் நான் போய் கலந்துக்கிட்டது அண்ட் அதில் எனக்கு கிடைச்ச சில எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் நான் பேசின விஷயங்களோட கிளாரிஃபிகேஷன். ஐடியாலஜி மாறுது இல்லை அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குன்னு தெரிகிறப்போ, பிகாஸ் அதில் பேசின விஷயங்கள்லாம் எடிட்டில் கட் ஆகியோ இல்லை வந்து மிக்ஸ் மேட்ச் ஆகியோ அது நான் நினச்ச மீனிங்கில் அது கன்வே ஆகலை. ஸோ அதோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு கிளாரிஃபிகேஷனாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாபிக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு ஏதாவது ஒரு டாபிக் நான் போகணும்னு சொல்லிட்டு தான் முன்னாடி அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். பட் அதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்ததுனாலே என்னவோ, இந்த டாபிக் அதிகமான பேர் வரலன்றதுனாலே என்னவோ தான் இதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. டேட்டூ நிறைய போட்டவங்கலாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு அப்போசிங்காக பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் என்கிட்ட டேட்டூ போட்டிருக்கீங்களா என்னன்றதை பற்றிலாம் கேட்கல, அப்போவே நான் உஷார் ஆகிருக்கணும். பட் அதை பற்றிலாம் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அங்கே போய் பார்த்துக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அந்த பக்கம் டேட்டூ அதிகமாக போட்டவங்க இவங்க சொன்னது எல்லாமே கேர்ள்ஸ். ஏன்னா அங்கே போடுற வரைக்கும் எனக்கு தெரியாது, அந்த பக்கம் மிக்சடாக உட்காந்துருப்பாங்க, போத் மென் அண்ட் உமன் அப்படின்னு நினச்சேன். பட் அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஃபீமேல். ஸோ அப்போ எனக்கு ஒரு சின்ன ஜர்க்காச்சு. கொஞ்சம் பேசுகிற விஷயங்கள்லாம் யோசிச்சு தான் பேசணும், இல்லைனாலே நம்ம ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுவோம் அப்படின்றத நான் உறுதிப்படுத்திட்டு கொஞ்சம் கிளாரிட்டியோட கொஞ்சம் இல்லை ரொம்ப கான்ஷியஸோடு தான் அங்கே போனேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுன்றது தான் என்னோட இன்டென்ஷனாக இருந்துச்சு. எல்லா பிளட் டொனேஷன்லையும் டேட்டூ போட்டவங்க 12 months அந்த டைம் பீரியட், ஒரு டிஃபரண்ட் டைம் பீரியட் இருக்குது. பிகாஸ் நான் ஒரு சில பிளட் டொனேஷன் ஆர்கனைசேஷனில் பிளட் அவங்க தேவைப்பட்டப்போ இந்த ப்ராப்ளத்தை அங்கே நிறைய ஃபேஸ் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. அதனால் இதை கன்வே பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக எடுத்துப்போம் அப்படின்னு தான் நினச்சேன். பிகாஸ் இந்த டாபிக் வந்து இதை பற்றி டேட்டூ இந்த விஷயத்தை பற்றி எனக்கு அதிகமாக எதுவுமே தெரியாமல் ஒரு விஷயத்த வந்து அதோட ஃபேக்ட்ஸை கலெக்ட் பண்ணாமல் நாம் அதை தப்போ இல்லை குறையோ சொல்ல முடியாது. நான் ஜஸ்ட்டு என் பர்ஸ்பெக்டிவில் இருக்கிற சில விஷயங்களையும் அண்ட் இந்த ஒரே ஒரு தாட், இந்த பிளட் டொனேஷன் விஷயமா இருக்கிற ஒரு தாட்டையும் மட்டும்தான் அங்கே சொல்லணுன்ற இன்டென்ஷனில் நான் போயிருந்தேன். அதுக்கு ஒரு முறை மைக் கிடைச்சா போதும் அப்படின்ற தாட்டில் தான் இருந்தேன். இந்த பிளட் டொனேஷன் விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன நடந்த இன்சிடென்ட் இருக்குது. நண்பா சாரி, என்னோடய நண்பருடைய கதை இங்கே எடுக்க வேண்டிய வருது. ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2-3 வருஷம்னு நினைக்கிறேன். அப்போது இந்த ஃபோராம் பேண்ட் டேட்டூ ஒன்று ஃபேமஸாக இப்போ கூட நிறைய பேர் கையில் இருக்கும் அந்த டேட்டூ பார்த்தீங்கன்னா. அப்போ அது வந்து ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஃபோராமில் ஒரு பேண்ட் மாதிரி போட்டுருக்கிற ஒரு டேட்டூ. இந்த டேட்டூ ஆசைப்பட்டு போடுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேட்டூ போட்டு சைட்லேயே வந்து மாம் அண்ட் டேட் அப்படின்னு இங்கே ஒன்று போட்டுப்பாங்க. ஏன்னா வீட்டில் போனால் செருப்பால் அடிப்பாங்கன்னு தெரியும். ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற ஒரு விதமாக இங்கே ஒரு மாம் அண்ட் டேட் அப்படின்னு போட்டுப்பாங்க. என் நண்பரும் அதே ஒரு விஷயத்தை தான் பண்ணார். அந்த ஆர்ம் பேண்ட் டேட்டூ வந்து அப்போ ஃபேமஸாக இருந்துச்சு, நல்ல ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு, எல்லா பசங்களும் போட்டிருந்தாங்க அப்படின்றதுனால அதை போட்டுக்கிட்டாரு. அவரோட இந்த ஜிம் பாடிக்கு அந்த ஃபோராமுக்கு நல்ல சூப்பராக இருந்துச்சு. அப்படி அவர் அதை போட்டதுக்கப்புறம் அதுக்கு என்ன மீனிங்னு கேட்டால் கண்டிப்பாக அவருக்கு தெரியாது. ட்ரெண்டில் இருந்துச்சு போட்டார். பட் இப்போ ட்ரெண்டு போயிடுச்சு, டேட்டூ அப்படியே இருக்குது, விச் டசன்ட் மேக் சென்ஸ். சரி, அது கூட அவரோட பர்சனல் சாய்ஸ், அதில் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஆஃப்டர் ஒரு 7 or 8 months இருக்கும் அவர் டேட்டூ போட்டு. அந்த டைம் அப்போது அவரோட அப்பாவுக்கு ஒரு சின்ன மெடிக்கல் இஷ்யூ ஆச்சு. அதில் ஒரு சர்ஜரிக்காக பிளட் கொடுக்க வேணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. அவரோட அப்பாவுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப். ஸோ இவருக்கு அதே பிளட் குரூப் இருக்குது, ஆனால் இவரால் கொடுக்க முடியல டியூ டு த டிஃபரல் பீரியட். அதாவது இந்தியாவில் டேட்டூ போட்டவங்க 12 months டிஃபரல் பீரியட். நீங்கள் டேட்டூ போட்டு 12 monthsக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் பிளட்டு கொடுக்கணும் அப்படின்னு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ஸில் ரூல்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து இதை ஃபேக்ட் செக் பண்ணணும்னா கூகுளில் ChatGPTல கூட செக் பண்ணலாம். வேறு சில கண்ட்ரீஸில் இந்த டிஃபரல் பீரியட் கம்மியாக இருக்குது, லைக் 6 months or 8 months அப்படி கூட இருக்குது. பட் இந்தியாவில் 12 months அப்படின்றது இருக்குது பிகாஸ் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் சானிட்டரி ஹைஜீன் இஷ்யூஸ்னால. ஏன்னா இங்கே நிறைய இடங்களில் வந்து டேட்டூவை ஒருத்தருக்கும் யூனிக் நீடில் வச்சு இல்லை வந்து கரெக்டான எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணி ரொம்ப க்ளீனாக தான் பண்ணுறாங்க. பட் இன்னமும் சில இடங்களில் வந்து அந்த கரெக்ட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணாமல் எல்லாருக்கும் ஒரே நீடில் போடுற மாதிரியான இடங்களும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த 12 months டிஃபரல் பீரியடை அவங்க வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட். அதனால் அந்த டிஃபரல் பீரியட்னால இப்போ என்னோடய ஃப்ரெண்டால் அந்த டைமில் பிளட்டு கொடுக்க முடியாமல் போச்சு. ஓகே, அவர் டேட்டூ ஒரு பர்பஸ் இல்லாமல் ஒரு ட்ரெண்டுக்கு தான் போட்டார். ஆனால் அவர் பர்பஸ் இல்லாமல் பண்ண ஒரு விஷயம் ஒரு இம்பார்ட்டன்ட் டைம் பீரியடில் அவரால் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த பண்ண விடாமல் பண்ணிடுச்சு. ஓகே,
பட் அட் த சேம் டைம் நாங்கள் நிறைய இடத்துல பிளட்டுக்காக அலைஞ்சு திரிஞ்சு எப்படியோ பிளட் ஃபார்ச்சுனேட்லி கிடச்சிருச்சு. பட் ஒரு வேலிடான இடத்துல அவரோட எப்படி சொல்கிறது, அவர் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போது ஃப்ரீக்வெண்ட்டாக டேட்டூ போடுறாங்கன்னு வச்சுப்போம். டேட்டூ பிடிச்சி போய் அங்கே நிறைய பேர் சொன்னாங்க எவ்ரி 1 year நான் ஒரு டேட்டூ போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இந்த வருஷம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும், அதனால் பிளட்டு கொடுக்க ரெடியாக இருங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. பட் ஏதோ ஒரு வருஷம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களே, இப்போ நம்ம ஒரு ஆஸ் எ பர்சனாக நமக்கு ஒரு 20 பேராச்சும் நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளில் இருப்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும். இல்லை யாராவது ஒரு அன்னோன் பர்சனை கூட நம்ம திடீர்னு பஸ்ஸில் போகிறப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவருக்கு பிளட்டு கொடுக்கணும்னு வரப்போ இந்த டேட்டூன்ற ஒரு ரீசன்னால நம்ம அவருக்கு கொடுக்க முடியலன்னு ஆச்சுன்னா, வருஷம் ஒரு டேட்டூ போடுறாங்கன்னு வச்சுப்போம், அப்போ அவங்களால எவ்ரி இயர் பிளட்டு கொடுக்க முடியாது. உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு லைஃப்பில் ஒரு நம்ம 45 or 50 வரைக்கும் தான், until 60 வரைக்கும் நம்ம பிளட் கொடுக்கலாம். பட் 45, 50ல நம்ம எல்லாருக்கும் சுகரோ பிபியோ ஏதோ ஒன்று வந்துட போகுது. ஏதோ ஒரு பிளட் ரிலேட்டட் டிசீஸ் வந்துடுச்சுன்னா நம்மளால் அந்த டைமில் பிளட்டு கொடுக்க முடியாமல் போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பிளட் கொடுக்குற டைமை நமக்காக செக்யூர் பண்ணி வச்சுப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி. ஸோ இந்த பாயிண்ட்டை கன்வே பண்ண நினச்சேன். பட் கோபிநாத் அதை வந்து இனிஷியலி அதை அப்போஸ் பண்ணார். பிகாஸ் மெடிக்கலி சர்டிஃபைட் இல்லாத பர்சன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறத ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். என் கூட ஒரு டாக்டர் அதை அக்னாலேஜ் பண்ணும்போது தான் அந்த பாயிண்ட்டை கோபிநாத் வந்து ஓகே அது வேலிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. டாட்டூ போட்டவங்க ரத்தம் கொடுக்க கூடாதுங்கிற டோன்ல வந்து டாட்டூ போட்டவங்க 12 மாசம் அதுக்கப்புறம் கேப்புக்கு அப்புறம் தான் ரத்தம் கொடுக்கலாம். வேறு அண்ட் இன்னொரு விஷயம் நாங்கள் சொன்னது பாயிண்ட் ஆஃப் டிஃபெண்டிங். அதாவது இருக்கிறதுலே ரொம்ப தைரியம் ஒரு விஷயத்துக்கு வேணும்னா நம்மளே கான்ட்ரடிக்ட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப பெரிய தைரியம் நமக்கு வேணும். ஓகே, நாங்கள் கேட்டதும் அதான். ஒரு ஐடியாலஜி பேஸ் பண்ணி இங்கே ஒரு டேட்டூ போட்டுக்கிறாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் கொடுத்த பெயின்னால ஒரு டேட்டூ போட்டுக்கிறாங்க. நம்ம எல்லாருமே கான்ஸ்டன்ட் கிடையாது. we are all variable people அண்ட் நம்மளோட சுச்சுவேஷன்ஸும் வேரி ஆகும். நாளை பின்ன ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஐடியா சேஞ்ச் ஆகுது, இல்லை வந்து அது தப்புன்னு தெரியுது, இல்லை நமக்கு வலி கொடுத்த பர்சனே திரும்ப வராங்க. அப்படின்றப்போ இந்த டேட்டூ போட்டிருக்கிறதுனாலேயே வந்து அந்த ஐடியாலஜி தான் நமக்கு டிஃபெண்ட் பண்ண தோணும். நான் கேட்க நினச்சதும் அங்கே அதான், அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் அங்கே நினச்சது அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படின்றப்ப கட் பண்ணிட்டாங்க. தாட் ப்ராசஸ் டிஃபெண்ட் பண்ணுறதா இல்லை வந்து அதை சிம்பிளாக கேட்போம். இப்போ ஒருத்தர் பேரை போட்டிருக்கீங்க ஓகே, பட் நான் கேட்க நினச்சதான் அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. இந்த டேட்டூ போட்டதால் அதை அவங்க டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த டேட்டூ போடணும்? பிகாஸ் உங்களை நீங்களே மாற்றிக்கிறதுக்கு இது ஒரு அப்சக்கலாக இருக்கே இந்த டேட்டூ. நம்ம ஒரு விஷயத்த வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண போகிறோன்னு கிடையாது. அப்படி இருக்கிற விஷயத்த ஏன் போட்டுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஓகே, இதுக்கு நடுவில் நான் கொஞ்சம் பாலிட்டிக்கலாகவும் இன்க்ளூட் ஆனேன். அந்த பாயிண்ட்லாம் வெட்டி தூக்கிட்டாங்க. பிகாஸ் நான் ஒரு உணர்ச்சி பொங்க பேசிட்டேன், அது சேனலுக்கு நாளைக்கு ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா ஒரு சில கட்சிக்காக வந்து இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து டேட்டூலாம் போட்டுக்கிறாங்க. அந்த டேட்டூ நாளைக்கு அந்த கட்சியோட ஐடியாலஜி மாறுறப்போ, இல்லை இதுக்கு முன்னாடி கூட நிறைய கட்சிகளுக்கு இப்போ இருந்த பாரம்பரியமான கட்சிகளோட டேட்டூலாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி அந்த கட்சிலாம் ஒன்றும் இல்லாமல் டம்மியாக இருக்குது. இப்போ இல்லை அவங்க பண்ண ஊழல்லாம் கூட வெளில வருது. அப்போ அந்த டேட்டூ என்ன பண்ணுவீங்க? அந்த டேட்டூ இருக்குதுன்றதுனாலே அவங்க சரிதான்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒன்று கவனிச்சுக்கோங்க, தொண்டர்கள் தான் பச்சை குத்திப்பாங்க, கட்சி தலைவர்கள் பச்சை குத்துறது இல்லை. ஓகே, யாருமே எப்பயுமே சரியாக இருக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை யோசித்து டேட்டூ போட்டுக்காதீங்க அப்படின்ற பாயிண்ட் அங்கே நான் கன்வே பண்ண நினச்சேன். பட் நான் சொன்னதில் பாதி தான் வந்துச்சு. மீதியை கோபிநாத் அவர் சாயலில் பேசி வேற ஒரு நரேட்டிவில் கொண்டு போய் அதுக்கப்புறம் அதில் ஒரு பிரேக்கப் ஆகுது. இப்போது அதை வந்து அதை என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இது நிரந்தரமான ஒரு அண்ட் மூணாவது விஷயம் நான் அங்கே கன்வே பண்ண நினச்சது என்னன்னா, கடைசியாக வந்து எங்களை கேட்க ஆரம்பித்தாங்க, நீங்கள் ஏன் இதுவரை டேட்டூ போடல, இல்லை வந்து டேட்டூ மேபி இதுக்கப்புறம் போட தோணுச்சுன்னா அதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும், யாருக்காச்சும் தோணுமா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் செஷன் போச்சு அது நடுவில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்த என்னோட பர்ஸ்பெக்டிவ், டேட்டூ சம்திங் நம்ம விச் வில் பி கேரிங் அன்டில் அவர் கிரேவ். நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கொண்டு போகிற ஒரு விஷயம் டேட்டூ. ஓகே, அது இப்போ நடுவில் ஓவர் டூ பண்ணலாம், அழிக்கலாம், லேசர் செஷன்ஸ் எடுத்து. இப்போ அந்த பேர் வேணானாக்கா நான் அதை மேலே வந்து மாற்றிக்கலாம், வேறு டேட்டூ போட்டு அதுக்கான ஆப்ஷன் எடுத்துக்கலான்னு என்னென்னவோ சொல்கிறாங்க. பட் அது எல்லாமே வந்து டஃப்பான ப்ராசஸ் தான். எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, அதை பண்ணுறதுக்கு பதிலாக பெட்டர் நாம் இது இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க.
அண்ட் நம்ம லைஃப்பில் எல்லாருமே வந்து பாஸ்ட்டை மறந்துட்டு ப்ரொசீட் பண்ண ஃபர்தராக லைஃப்பை ப்ரொசீட் பண்ண தான் நினைப்போம். பட் டேட்டூ போடுறவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு பேர்டனை பாஸ்ட்டு ஒரு பேர்டன் மாதிரி அவங்க பாடியில் கேரி பண்ணிட்டு போகிறாங்களோன்றது எனக்கு தோணுது. இது என்னோட தனிப்பட்ட பர்சனல் தாட். ஓகே, இது நான் இதுதான் அப்படின்னு சொல்லலை, இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நம்ம பாடியை ஒரு பேர்டன் ஆஃப் பாஸ்ட்டாக மாற்றிக்க வேணாமே அப்படின்றது என்னோட ஒரு சின்ன சஜஷன். அதனால் சின்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கேரி சம்திங் அன்டில் மை கிரேவ், அதில் நான் ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக இருப்பேன். அதாவது இந்த ஒரு பர்பஸ் என் லைஃப்லேருந்து மாறவே மாறாதுன்றத நான் ரொம்ப யோசிச்சதுக்கப்புறம் அது சரின்னு பட்டுச்சுன்னா அதை டேட்டூ போட்டு தான் வந்து ஒரு பர்சனுக்காகவோ இல்லை ஒரு ஐடியாலஜியோ நான் வந்து என் உடம்புல டேட்டூ போட்டு தான் அதனால எனக்கு பற்று இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணேன்னா அந்த இடத்துல நான் டேட்டூ போட்டுப்பேன். when it is completely purposeful அப்படின்றது பாயிண்ட்டை நாங்கள் வச்சேன். ஸோ திஸ் இஸ் வாட் மேபி அதுவும் எடுத்து தான் போச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் என்னோட லைக் ஆல் ஓவர் மை பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் டேட்டூ போடுறது தப்புன்னு நான் சொல்லலை. டேட்டூ ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுட்ருக்கிறது உங்களை ஒரு சில விஷயங்களில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுறதை தடுக்கும்னு நான் சொல்கிறேன். அண்ட் உங்களை நீங்களே கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அப்சக்கலாக இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹேவ் அ பர்பஸ் ஆன் த டேட்டூ. ட்ரெண்டுக்கெலாம் போட்டிங்கன்னா ட்ரெண்டு போயிடும், டேட்டூ அப்படியே தான் இருக்கும். ஸோ ஹேவ் அ பர்பஸ் ஆன் ஈச் டேட்டூ. குடிகாரன் ஒருத்தன், இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறது யாரும் மனசை கோச்சிக்காதீங்க. ஒரு குடிகாரன் குடிக்கிறது பிடிக்கும், அவன் குடிக்கிறது பிடிக்குன்றதுக்காகவே காரணம் தேடுவான். அந்த மாதிரி டேட்டூ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா அது பிடிச்சிருக்கு அதை போடணுன்றதுக்காகவே காரணங்கள் தேடிட்டு இருக்காதிங்க. அது சரியானதாக இருக்கும்னு எனக்கு தோணுது. தட்ஸ் மை ஸ்மால் ரெக்வஸ்ட். இல்லை யாருக்காச்சும் மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள், வேணால் அதை பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆல் மை பர்சனல் ஒப்பீனியன். இது எதுவுமே ஃபேக்ட் கிடையாது. அன்டில் அந்த பிளட் டொனேஷன் விஷயத்தை தவிர மீது எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். அந்த விஷயம் ஃபேக்ட், அதை நான் ரொம்ப கிளியராக விரும்புகிறேன். அண்ட் ஏன் ஷோக்குள்ளே எப்படி போகணும், அப்பார்ட் ஃப்ரம் தட் அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது எனக்கு அதில் பிடிச்ச விஷயங்கள் என்ன, அண்ட் எனக்கு எதாவது தப்பாக படிச்சு இந்த விஷயங்கள்லாம் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.